அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு வெற்றி ஐஏஎஸ் ஸ்டடி சர்க்கிள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரூப் ஒன்னுடைய ப்ரீவியஸ் இயர் கொஷின் டாபிக் வைஸ் அனாலிசிஸ் பார்ட் 3 பார்க்க போகிறோம். ஓகேங்களா? பார்ட் 1 பார்த்திங்க அப்படின்னா எக்கனாமி அண்டு அட்மினிஸ்ட்ரேஷன் இன் தமிழ்நாடு, அதுக்கப்புறம் பார்ட் 2 பார்த்திங்கன்னா இந்தியன் பாலிட்டி பார்த்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா பார்ட் 3. பார்ட் 3 ஹிஸ்ட்ரி, கல்ச்சர், ஹெரிட்டேஜ் அண்டு சோஷியல் பொலிட்டிக்கல் மூமெண்ட்ஸ் இன் தமிழ்நாடு. ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 40 கொஷின்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? இதில் பார்த்திங்கன்னா இந்த யூனிட் 4 நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ரெண்டாக பிரிக்கலாம். ஃபஸ்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா தமிழ் ரிலேட்டட். தமிழ் ரிலேட்டட் பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம். ஆனால் இருந்தாலும் நமக்கு குரூப் 1 மெயின்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா தமிழ், ஓகேங்களா, ஒரு தமிழ் ரிலேட்டடாக ஒரு 75 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்குது. நம்ம அது மெயின்ஸ் எழுதும்போது பார்த்தீங்கன்னா எய்தர் தமிழ் ஆர் இங்கிலீஷ் எதுலனா ஒன்றுத்தில் பார்த்தீங்கன்னா எழுதலாம். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் தமிழில் தான் பார்த்தீங்கன்னா எழுதுவாங்க. ஓகேங்களா? இப்போ இந்த சிலபஸை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாக பிரிக்கலாம். ஓகேங்களா? ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ் சொசைட்டியில் இருந்து அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஃபிலாசபிக் கண்டென்ட் இன் திருக்குறள் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட்டாக நம்ம பிரிச்சுப்போம். ஓகேங்களா? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரோல் ஆஃப் தமிழ்நாடு இன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் இருந்து கான்ட்ரிபியூஷன்ஸ் ஆஃப் தந்தை பெரியார் அண்டு பேரறிஞர் அண்ணா வரைக்கும் பார்த்தீங்கன்னா செகண்ட் பார்ட்டாக நம்ம பிரிச்சுக்கலாம். இந்த ஃபஸ்ட் பார்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் நீங்கள் ஸ்கூல் புக்கு மட்டும் படித்தா போதுமானது. அதை தாண்டி நீங்கள் எது மட்டும் பார்த்தீங்கன்னா வெளியே படிக்கணும் அப்படின்னா இந்த ஆர்கியாலஜிக்கல் டிஸ்கவரிஸ் இருக்குது இல்லைங்களா? இதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த தமிழ்நாடு ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டுடைய வெப்சைட் பார்த்தீங்கன்னா பார்க்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆர்கியாலஜிக்கல் அந்த டிபார்ட்மெண்ட்டுடைய பாலிசி நோட் மட்டும் ஜஸ்ட் ஒரு வாட்டி கோ த்ரூ பண்ணிங்கன்னா மட்டும் போதுமானது. ஓகேங்களா? அதை தாண்டி கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஏதாவது ஆர்கியாலஜிக்கல் சைட்ஸ் எதுனா முக்கியமானது இருக்கா அப்படின்றது மட்டும் பார்த்தீங்கன்னா பார்த்துக்கோங்க. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி படிச்சுக்காதீங்க. ஏன்னா இந்த ஆர்கியாலஜிக்கல் டிஸ்கவரிஸ்லேருந்து குரூப் 1க்கு பார்த்தீங்கன்னா 2 கொஷின் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அதே மாதிரி இன்னொரு ஆஸ்பிரண்ட் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார். என்னென்னா லாஸ்ட் 1 இயர்க்கான அந்த டிகிரி ஸ்டாண்டர்டுக்கான எல்லா கொஷினும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்ப்ளிட்டப் பண்ணி காமிங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதை பார்த்தீங்கன்னா பண்ணலாம். ஓகேங்களா? நம்மளுடைய ஃபோக்கஸ் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரூப் 1 மட்டும்தான். ஏன்னா இப்போ ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் ஒவ்வொரு நேச்சர் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஒவ்வொரு சேம் சிலபஸ் தான், பட் ஆனால் பார்த்தீங்கன்னா கேட்கக்கூடிய நேச்சர் பார்த்தீங்கன்னா டிஃபர் ஆகுது. அதனால் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆங்கிள் எல்லாமே முழுக்க பார்த்தீங்கன்னா குரூப் 1 ரிலேட்டடாக மட்டும்தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். கரெக்டாக இல்லைங்களா? அதனால் பார்த்தீங்கன்னா இந்த குரூப் 1 ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் இயர் கொஷின் அனலைசிஸ் பண்ணாவே போதுமானது. அதுவே பார்த்தீங்கன்னா நம்மளால் எக்ஸாம் கிராக் பண்ணுறதுக்கான ஐடியாஸ் பார்த்தீங்கன்னா கொடுத்துரும். ஓகேங்களா? எல்லா எக்ஸாம் பண்ணுறதுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா டைம் இல்லை. ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா அதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதுமானது. ஓகேவா? அப்போது ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ் சொசைட்டிலிருந்து ஃபிலாசபிக்கல் கண்டென்ட் இன் திருக்குறள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் தமிழ் புக்கில் தான் நீங்கள் படிக்கணும். அதுக்கு மேலே இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா இந்த ஆர்கியாலஜிக்கல் டிஸ்கவரிஸ்க்கு பார்த்தீங்கன்னா பாலிசி நோட்ஸ், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதனுடைய வெப்சைட் நீங்கள் படித்தா போதுமானது. ஓகேவா? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரோல் ஆஃப் தமிழ்நாடு இன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் இருந்து பார்த்தீங்கன்னா கான்ட்ரிபியூஷன்ஸ் ஆஃப் தந்தை பெரியார் அண்டு பேரறிஞர் அண்ணா. இந்த பார்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 ஈஸியானது. ஓகேங்களா? ஸ்கூல் புக்கில் ஒரு 5 சாப்டர் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா கவர் ஆகுது. அந்த 5 சாப்டர் படிச்சிங்க அப்படின்னா மினிமம் 7 to 10 கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களால் ஈஸியாக என்ன பண்ணிடலாம் அப்படின்னா அட்டன் பண்ணிடலாம். ஓகேங்களா? மொத்தமே இருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த சிலபஸ் ரிலேட்டடாக நமக்கு 6லேருந்து 12th வரைக்கும் சோஷியல் சயின்ஸில் பார்த்திங்க அப்படின்னா மொத்தமே ஒரு 5 சாப்டர் மட்டும்தான் இருக்குது. அந்த 5 சாப்டர் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா மினிமம் 7 மேக்ஸிமம் 10 கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். ஓகேங்களா? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ரோல் ஆஃப் தமிழ்நாடு இன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிளுக்கு கா வெங்கடேசன் புக்கு பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும். அந்த புக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே நல்லா நீங்கள் கதை மாதிரி பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக நீங்கள் ஆல்ரெடி ஒரு சிலர் படிச்சிருப்பீங்க, ஒரு சிலர் இப்போ தான் புதுசாக படிக்கிறீங்க அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா அது அரௌண்ட் ஒரு 600 பேஜஸ்க்கு மேலே இருக்கும். ஓகேங்களா? அது அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபஸ்ட் ஹாஃப் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம அதாவது விடுதலை பெற வரைக்கும் இண்டிபெண்டன்ஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு இது சிலபஸில் இருக்குது. இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சிஎம் என்ன பண்ணாங்க அப்படின்ற மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? அது பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேஷனில் பார்த்தீங்கன்னா வரும். ஓகேங்களா? அதுவும் பார்த்தீங்கன்னா நீங்கள் டைம் இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணிக்கோங்கன்னா படிச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ இதில் நீங்கள் ஸ்கூல் புக் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது கா வெங்கடேசன் புக் பார்த்தீங்கன்னா படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த யூனிட்டில் பார்த்தீங்கன்னா 40க்கு 35+ பார்த்தீங்கன்னா ஈஸியாக நீங்கள் என்ன பண்ணலாம்னா வாங்கிடலாம். ஓகேங்களா?
ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸோ 50 கொஷின்ஸுக்கு வந்து பார்த்தோம். அதுக்கடுத்து வந்து பார்த்தா 40 கொஷின்ஸ், இது வந்து பார்த்தா வந்து 40 கொஷின்ஸ். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 130 கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 4 சாப்டர்லேயும் உங்களுக்கு வந்து என்ன ஆகிடுது, ஸோ கவர் ஆகிடுது. அதுக்கடுத்து ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து அந்த 5 சாப்டர் புக்கில் எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்த 10th 6th சாப்டர் வந்து இருக்குது, இயர்லி ரிவோல்ட்ஸ் அகெயின்ஸ்ட் பிரிட்டிஷ் ரூல் இன் தமிழ்நாடு. ஓகேங்களா? ஸோ ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக தமிழகத்தில் நிகழ்ந்த தொடக்க கால கிளர்ச்சிகள், இதிலிருந்து ஒரு கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வருது. ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு எக்ஸாம் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னாலும் இந்த 10th 6th சாப்டர்லேருந்து கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து ஒரு கொஷின்ஸ் கேட்பாங்க. ஸோ இந்த பாளையக்காரர் ரிவோல்ட்ஸ், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வேலு நாச்சியார், மருது பிரதர்ஸ், ஸோ இவங்களை பற்றி தான் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக கொஷின்ஸ் வந்து இருக்கும். ஸோ இது வந்து ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து 10th 9th சாப்டர், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 10th சாப்டர். ஸோ 9th சாப்டர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் இன் தமிழ்நாடு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 10th சாப்டர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சோஷியல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இன் தமிழ்நாடு. இது ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு சாப்டர்ஸ். ஓகேங்களா? ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து 11th பொலிட்டிக்கல் சயின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 14th சாப்டர் ஒன்று இருக்குது, பொலிட்டிக்கல் டெவலப்மெண்ட் இன் தமிழ்நாடு. அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடிக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து ஸோ கொஷின் கேட்குறாங்க. எஸ்பெஷலி அந்த ஜஸ்டிஸ் பார்ட்டி எப்படி எவால்வ் ஆச்சு அப்படின்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த 11th பொலிட்டிக்கல் சயின்ஸில் 14th சாப்டரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து 11th பொலிட்டிக்கல் சயின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 15th சாப்டர் எது பற்றி கொடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதை பற்றி சொல்லியிருக்காங்கன்னா தமிழக அரசியல் சிந்தனைகளை பற்றி கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த லெசன்ஸை மட்டும் நீங்கள் கவர் பண்ணீங்க அப்படின்னா மினிமம் எவ்வளோ கொஷின்ஸ், ஸோ 7 to 10 கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதிலே வந்து உங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா? சப்போஸ் உங்களுக்கு டவுட் இருந்தது அப்படின்னா அந்த சாப்டர்லாம் படிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வழக்கம் போல் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷினுக்கு கீழே கொடுப்போம் இல்லைங்களா, அதே மாதிரி இதையும் நான் பிடிஎஃப் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் ஒரு வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கான்ஃபிடென்ட் வரும், ஆமாம் அவர் சொன்னது சரிதான் அப்படின்ற மாதிரி. ஓகேங்களா? இதை தாண்டி நீங்கள் வந்து கா வெங்கடேசனை தாண்டி இல்லை எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாப்டர் படிக்கிறதுக்கு இன்னும் இன்ட்ரெஸ்டடாக இருக்குது, அதே மாதிரி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா வேறு எதனா சோர்ஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இருக்குது. ஸோ தமிழ்நாடே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 2 முக்கியமான சோர்ஸை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து தமிழ்நாடுஸ் கான்ட்ரிபியூஷன் டு த ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள். ஓகேங்களா? அதாவது வந்து பார்த்தீங்கன்னா வந்து சுதந்திர போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு அப்படின்னு சொல்லிட்டு 2023 ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பு எடிஷன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து விட்டுருக்காங்க. ஸ்பெஷல் எடிஷன் வந்து பார்த்தீங்கன்னா எந்த வருஷம் விட்டாங்கன்னா வந்து 2023 வந்து பார்த்தீங்கன்னா விட்டாங்க. ஸோ இதே பேரை போட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிடிஎஃப் டவுன்லோட் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா அது தமிழ் டிஜிட்டல் லைப்ரரி அப்படின்ற ஒரு வெப்சைட்டுக்கு போகும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா பைலிங்குவலாக இருக்குது, தமிழ்லையும் இருக்குது, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ்லேயும் இருக்குது. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த லீடர்ஸில் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா தந்தை பெரியாரை பற்றி ஒரு எக்ஸாமில் குறைஞ்சது 2 கொஷின் ஆச்சு இருக்கும். ஓகேங்களா? அப்போ தந்தை பெரியாரை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா டாப் டு பாட்டம் இருக்கக்கூடிய ஒரு பிடிஎஃப் இருக்கான்னா இருக்குது. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா வந்து பெரியார் 1000 கொஷின் அண்ட் ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிடிஎஃப் இருக்குது. ஓகேங்களா? ஸோ பெரியார் எப்போ பிறந்தாரு, அதே மாதிரி அவருடைய முக்கியமான சாதனைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே குரோனாலஜிக்கல் ஆர்டராக காலவரிசைப்படி வந்து பார்த்தீங்கன்னா பிறப்பு முதல் இறப்பு வரை வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிடிஎஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் 10 பேஜஸ் வந்து உங்களுக்கு வந்து கண்டென்ட் இருக்கும், ரிமைனிங் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 1000 கொஷின்ஸ் வந்து பெரியாரை பற்றி கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? அந்த 1000 கொஷினும் நம்ம படிக்கணுமா அப்படின்னா கண்டிப்பாக தேவையில்லை, அதில் தேவையில்லாத கொஷின்ஸாக வந்து நிறைய இருக்குது. ஆனால் எக்ஸாமுக்கு தேவையான முக்கியமான கண்டென்ட் வந்து அந்த ஃபர்ஸ்ட் 10 பேஜஸில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா பெரியாரை அதை ஃபர்ஸ்ட் 10 பேஜஸ் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அதற்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த தமிழ்நாடு ரிலேட்டடாக நம்ம ஸ்கூல் புக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஓகேங்களா? ஸோ அது இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு வாட்டி படிச்சுக்கோங்க. ஸோ தமிழில் எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 6th வந்து பார்த்தீங்கன்னா டேர்ம் 3 ஸோ வேலு நாச்சியார் பற்றி கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து 6th டேர்ம் 2 வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ காமராஜர் பற்றி கொடுத்துருப்பாங்க. காமராஜர் பற்றி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் மட்டும். ஓகேங்களா? ஸோ அந்த பாக்ஸ் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு எப்போ பாரத ரத்னா விருது கொடுத்தாங்க, ஸோ அவருடைய பிறந்த தினத்தை என்ன தினமாக கொண்டாடுறாங்க அப்படின்ற மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. அந்த பாக்ஸ் மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ வஉசி. ஓகேங்களா? கப்பலோட்டை தமிழர் அவரை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 7th வந்து பார்த்தீங்கன்னா டேர்ம் 1 கொடுத்துருப்பாங்க. அது ஜஸ்ட் ஒரு வாட்டி ரீட் மட்டும் பண்ணிக்கோங்க. அதற்கடுத்து நீங்கள் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெசனை மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணிக்காதீங்க. ஓகேங்களா? 9th
ஸோ தமிழில் ஓகேங்களா ஃபஸ்ட்டு லெசன் வந்து பார்த்திங்கன்னா வந்து உரைநடை உலகமில் பெரியாரின் சிந்தனைகள் அப்படின்ற ஒரு சாப்டர் இருக்குது. ஸோ இது நல்லா படித்து வச்சுக்கோங்க ஓகேங்க. அவருடைய முக்கியமான ஈவெண்ட்ஸு, அதே மாதிரி வந்து பார்த்தா மூமெண்ட்ஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தா அவருடைய நிக்நேம்ஸ், இந்த பட்டப்பெயர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாப்டரில் இருக்குது. இது ஒரு வாட்டி பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு இன்னும் நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா வந்துருக்கும் ஓகேங்களா. ஸோ இந்த சோர்சஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு ஸ்கூல் புக்லேயும் இருக்குது, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து தமிழ் டிஜிட்டல் லைப்ரரி, ஸோ இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது. ஒரு வாட்டி நீங்கள் என்ன பண்ணிக்கோங்கன்னா வந்து பார்த்துக்கோங்க ஓகேங்களா. ஸோ இதில் எப்படி கொஷின்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா வந்து 40 கொஷின்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் 40 கொஷின்ஸ். ஆனால் இதுக்கு முன்னாடி வந்து எப்படி கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். ஸோ 3 வருஷத்தை நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா வந்து ஸ்ப்ளிட் பண்ணிட்டேன். ஸோ அதில் டாப்பிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு லீடர்ஸ். ஸோ லீடர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டிலேருந்து வந்து நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் நம்ம அந்த 4 சாப்டரில் வந்து பார்த்திங்கன்னா வந்து மிக குறைவான லீடர்ஸாக வந்து பண்ண கொடுத்துருக்காங்க. அந்த லீடர்ஸ் ரிலேட்டடான கொஷின்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நிறையவே இருக்குது ஓகேவா. ஸோ 2021 வந்து பார்த்திங்கன்னா லீடர்ஸ் ரிலேட்டடாக எவ்வளோ கொஷின் கேட்டிருக்காங்க பாருங்கள், 15 கொஷின் கேட்டிருக்காங்க. 2022 வந்து பார்த்தீங்கன்னா 4 கொஷின் கேட்டிருக்காங்க. 2024 எவ்வளோ கொஷின் கேட்டிருக்காங்க அப்படின்னா வந்து 9 கொஷின்ஸ் ஓகேங்களா. ஸோ இரட்டைமலை சீனிவாசன், MC ராஜா, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து தந்தை பெரியார், காமராஜர், அறிஞர் அண்ணா, ஸோ இவங்கள ரிலேட்டடாக தான் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இந்த கொஷின்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது ஓகேங்களா. ஸோ லீடர்ஸ், அவங்களுடைய மூமெண்ட்ஸ், அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து அவங்களுடைய நியூஸ் பேப்பர் என்ன, மேகசின் என்ன, எதனா இருந்தது அப்படின்னா அதை நல்லா தரவாக படித்து வச்சுக்கோங்க. பாரதியாரை பற்றி நல்லா தரவாக படித்து வச்சுக்கோங்க ஓகேங்களா. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கேட்கக்கூடிய கேள்விகள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து திருக்குறளுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 6th to 12th இருக்கக்கூடிய திருக்குறள் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா படித்து தான் ஆகணும். அதே மாதிரி இப்போது ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸ் சேஞ்ச் பண்ண பின்னாடி ஒரு 20 சாப்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்தாங்க இல்லைங்களா. அந்த 20 சாப்டர்ஸை வந்து பார்த்தீங்கன்னா டாப் டு பாட்டம் வந்து பார்த்தீங்கன்னா படித்து வச்சுக்கோங்க. ஸோ எஸ்பெஷலி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா திருக்குறள் எப்படி ட்ரெண்டு மாறிடுச்சு அப்படின்னா வந்து ஸோ அதனுடைய சாப்டர் நேமும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ஓகேங்களா. அது எந்த அதிகாரத்தில் இருக்குது அப்படின்ற வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த சாப்டர், குறள், அதுக்கப்புறம் வந்து பண்ணால் அதுக்கான மீனிங், இது 3ம் தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஸோ திருக்குறளில் மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு வீடியோவில் நான் சொன்ன மாதிரி தான் திருக்குறள் எல்லாமே ஒட்டுக்க ஒரே நாளில் படிக்காதீங்க. ஒரு நாளைக்கு 5 அப்படின்ற மாதிரி தனித்தனியாக என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா வந்து ஸோ பிரிச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா கடைசி நேரத்தில் ஈஸியாக வந்து எப்படி சொல்கிறது ரிவிஷன் பண்ண முடியும். அதே மாதிரி வந்து பண்ணால் ஒரு கிளாரிட்டியாக உங்களால் படிக்க முடியும் ஓகேங்களா. ஒட்டுக்கா நம்ம டம்ப் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம அப்போதைக்கு படிச்சிருப்போம், ஒரு நாள் 2 நாள் வந்து பார்த்தீங்கன்னா மைண்டில் நிற்கும். அடுத்த வாரம் கேட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்மளால் என்ன பண்ண முடியாதுன்னா வந்து ஆன்சர் பண்ண முடியாது ஓகேவா. அப்போ திருக்குறளில் வந்து பார்த்திங்கன்னா வந்து 2021 வந்து பார்த்தீங்கன்னா 9 கொஷின் கேட்டிருக்காங்க. 2022 வந்து பார்த்தீங்கன்னா 6 கொஷின் கேட்டிருக்காங்க. 2024 வந்து பாருங்கள் 11 கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க திருக்குறள் ரிலேட்டடாக மட்டும்தான் ஓகேவா. அப்போது இந்த சாப்டரில் மொத்தம் 40 கொஷின் கேட்க போகிறாங்க. 40ல் 1/4 ஆஃப் த கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா எதுலேருந்து மட்டும் கேட்குறாங்க அப்படின்னா வந்து திருக்குறளை மட்டும் தான் கேட்குறாங்க. அப்போது 10 மார்க்ஸ் நீங்கள் வாங்கணும் அப்படின்னா வந்து திருக்குறள் நீங்கள் படித்து தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆகணும். ஸோ திருக்குறள் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸாமுக்கு மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், அது நம்ம லைஃபுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் ஆகும் ஓகேங்களா. ஸோ நீங்கள் எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை கஷ்டம்னு நினச்சி பண்ணீங்க அப்படின்னா அது கஷ்டமாக தான் இருக்கும். அதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டடாக பண்ணீங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும். அதனால் வந்து திருக்குறள் வந்து பார்த்தீங்கன்னா நான் இங்கிலீஷ் மீடியம், எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா திருக்குறள் வராது, நம்ம எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த திருக்குறளை எக்ஸாமுக்காக மட்டும்தான் படிக்கிறோம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டோடு படிக்காமல் இது நமக்கு யூஸ் ஆகும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டோடு படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து திருக்குறள் ஈஸியாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டை வந்து நீங்களே வந்து என்ன பண்ணிக்கோங்கன்னா வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து தமிழ் கோட்ஸ், தமிழ் அண்டு தமிழ் ரிலேட்டடான கொஷின்ஸ், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தமிழ் லிட்ரேச்சர் ரிலேட்டடான கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க ஓகேங்களா. ஸோ இதில் 2021 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 கொஷின், ஸோ 2022 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 9 கொஷின் கேட்டிருக்காங்க. 2024 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. இது மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புறநானூறு, அதே மாதிரி கம்பராமாயணம், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து சிலப்பதிகாரம், மணிமேகலை, அந்த 14 கீழ்கணக்கு நூல்கள், 14 மேல்கணக்கு நூல்கள், இதிலிருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதிகமாக உங்களுக்கு கொஷினே வந்து இருக்கும் ஓகேங்களா. அந்த தமிழ் கோர்ஸும் சரி, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து அது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஸோ புக்ஸ் அண்ட் ஆத்தர் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கொஷின்ஸும் சரி, இது ரிலேட்டடாக மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். எஸ்பெஷலி வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து 14 மேற்கணக்கு நூல்கள், 14 கீழ்கணக்கு நூல்கள், சிலப்பதிகாரம், மணிமேகலை, அந்த காப்பியங்கள் ரிலேட்டடாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஷின்ஸ் வந்து இருக்கும். கம்பராமாயணம் நல்லா படித்து வச்சுக்கோங்க ஓகேவா. கம்பராமாயணம்னா டாப் டு பாட்டம்லாம் இல்லை, ஸோ அது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய முக்கியமான பாயிண்ட்ஸை மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா படித்து வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து தமிழ் புக்ஸ் அண்ட் ஆத்தர், இது வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து நீங்கள் நூல் குறிப்பு, ஆசிரியர் குறிப்பு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா புக்கில் இருக்கும் ஓகேங்களா. அதை மட்டும் நீங்கள் படித்தா போதுமானது. அதை தாண்டி வந்து எக்ஸ்ட்ரா உள்ளே போயிட்டு செய்யுளுக்குள்ளே இருக்கக்கூடிய லைன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா வந்து பார்க்கணுன்ட்டு அவசியம் இல்லை ஓகேவா. நூல் குறிப்பு,
ஆசிரியர் குறிப்பு அதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ அதில் 2021 எவ்வளோ கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 2022 வந்து பார்த்தீங்கன்னா 3 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ 2024 வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னா வந்து ஸோ 4 கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கேட்டிருக்காங்க. இதில் தமிழ் புக்ஸ் அண்ட் ஆத்தரில் வந்து கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ ஜஸ்டிஸ் பார்ட்டி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப 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 முக்கியமானது. இந்த ஜஸ்டிஸ் பார்ட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து தமிழ் டிஜிட்டல் லைப்ரரியில் வந்து பார்த்திங்கன்னா புக்கும் போட்டிருக்காங்க. ஓகேங்களா, முடிஞ்ச வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ ஜஸ்டிஸ் பார்ட்டி தமிழ் டிஜிட்டல் லைப்ரரி அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வரும். ஓகேங்களா, ஸோ பைலிங்கலாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ அதுவும் வந்து பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் க்ரோனாலஜிக்கல் ஆர்டராக ஜஸ்டிஸ் பார்ட்டி எப்படி எவால்வ் ஆச்சு, அதே மாதிரி அதனுடைய அச்சீவ்மெண்ட்ஸ் என்ன அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டி பார்த்து வச்சுக்கோங்க. ஜஸ்டிஸ் பார்ட்டி ரிலேட்டடாக எல்லா எக்ஸாம்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 2021 வந்து 3 கொஷின் கேட்டிருக்காங்க. 2022 வந்து பார்த்தீங்கன்னா 1 கொஷின் கேட்டிருக்காங்க. 2024 வந்து பார்த்தீங்கன்னா வந்து 1 கொஷின் வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து சோஷியல் ரிஃபார்ம் அப்படின்னா வந்து வள்ளலார், அயோத்திதாச பண்டிதர், அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து வைகுண்ட சுவாமிகள், இவங்க 3 பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ரொம்ப முக்கியமானவங்க. ஓகேங்களா, ஸோ இவங்க 3 பேர் ரிலேட்டடில் யாராச்சும் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏதாவது ஒரு கொஸ்டின் பேப்பரில் இருந்துகிட்டே மட்டும்தான் வந்து இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ரிலேட்டடாக வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. 2021 எவ்வளோ கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்கள், 5 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 2022 வந்து பார்த்தீங்கன்னா வந்து 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 2024 வந்து பார்த்தீங்கன்னா வந்து 1 கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா, அப்போ மொத்தமே இருக்கிறது எவ்வளோ பேர்? 3 பேர். வள்ளலார், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அயோத்திதாச பண்டிதர், வைகுண்ட சுவாமிகள், இவங்க 3 பேர் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க. இவங்க 3 பேரில் யாராச்சும் ஒருத்தரை பற்றி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து கொஸ்டின்ஸ் கேட்டுகிட்டே தான் இருக்கிறாங்க. அதுக்கடுத்து இயர்லி அஜிடேஷன் அகெயின்ஸ்ட் பிரிட்டிஷ் ரூல் இன் தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயர்களுக்கு எதிரான ஆரம்ப கால கிளர்ச்சிகள், இது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பாளையக்காரர் புரட்சி, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து தென்னிந்திய புரட்சி, இதுதான் வந்து பார்த்திங்கன்னா வந்து இயர்லி அஜிடேஷன் அகெயின்ஸ்ட் பிரிட்டிஷ் ரூல் இன் தமிழ்நாடு. ஸோ இது ரிலேட்டடாக கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஷின் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு 10th 6th சாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஓகேவா, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸோ வெங்கடேசனில் பாளையக்காரர் கிளர்ச்சி பார்ட் 1 பார்ட் 2 2 இருக்குது. அதை ஒரு வாட்டி ரீட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக ஒரு கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா, ஒவ்வொரு கொஷினும் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நான் ஃபஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி ஒரு கொஷின் நம்மளை பாஸ் பண்ணவும் வைக்கும், ஒரு கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை 2 வருஷம் வெயிட் பண்ணவும் வைக்கும். நம்ம பாஸ் பண்ணோமா நம்ம வெயிட் பண்ணோமா அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நாம தான் வந்து டிசைட் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து பிளேசஸ் அப்படின்னா ஒரு மூமெண்ட் எங்கே நடந்தது, அந்த பிளேசஸ் ரிலேட்டடாக என்ன பண்ணுறாங்கன்னா வந்து கொஷின்ஸ் கேட்குறாங்க. ஓகேங்களா, அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து தமிழ்நாட்டில் முக்கியமான நடந்த மூமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து எங்கே நடந்தது. ஓகேங்களா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து கிளாபத் மூமெண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் குறிப்பாக வந்து ஈரோடு அண்டு வாணியம்பாடியில் வந்து பார்த்திங்கன்னா நடந்தது. அந்த மாதிரி வந்து பிளேசஸ் ரிலேட்டடாக என்ன பண்ணுறாங்கன்னா வந்து கொஷின்ஸ் கேட்குறாங்க. ஸோ 2021 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. 2022 வந்து பார்த்தீங்கன்னா 3 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. 2024 வந்து பார்த்தீங்கன்னா வந்து 2 கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இம்பார்ட்டன்ட் மூமெண்ட்னுடைய க்ரோனாலஜிக்கல் ஆர்டர் வந்து கேட்குறாங்க. ஸோ டோட்டலாக வந்து நமக்கு ஒரு 200 கொஷின்ஸ் இருக்குது அப்படின்னா ஸோ நம்ம ஹிஸ்ட்ரி வைஸும் சரி, அதே மாதிரி வந்து பார்த்தா வந்து தமிழ்நாடு இந்த கல்ச்சர் வைஸும் சரி, குறைஞ்சது ஒரு 5 கொஷின் வந்து பார்த்திங்கன்னா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வந்து க்ரோனாலஜிக்கல் ஆர்டர் கேட்குறாங்க. ஓகேங்களா, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிரைம் மினிஸ்டர், வைஸ் பிரசிடென்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து க்ரோனாலஜிக்கல் ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. அது நீங்கள் வந்து ஸோ பாலிட்டியில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், பிரசிடெண்ட்டை பற்றி நல்லா பார்த்து வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 1 மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரசிடெண்ட்டை பற்றியான அந்த க்ரோனாலஜிக்கல் ஆர்டர் கேட்கல, மற்ற எக்ஸாம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. ஓகேவா, அந்த மாதிரி இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து அந்த மூமெண்ட் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய முக்கியமான இயர்ஸ் நல்லா வந்து படித்து வச்சுக்கோங்க. ஸோ குறைஞ்சதும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 1 or 2 கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த க்ரோனாலஜிக்கல் ரிலேட்டடாக கேட்டுடுறாங்க. ஓகேவா, 2021 ஸோ எந்த கொஷின் வந்து கேட்கல. ஸோ 2022 வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. 2024 வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து வந்து ரொம்ப 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 ஒரு முக்கியமான ஒரு டாபிக். ஸோ விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டு மகளிரினுடைய பங்கு. ஓகேங்களா, உமன்ஸ் கான்ட்ரிபியூஷன் இன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள். ஸோ இதிலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து சாலிடாக வந்து எத்தனை கொஷின் கேட்குறாங்க அப்படின்னா வந்து 2 கொஷின் வந்து எல்லா இயரும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கேட்டுட்ருக்காங்க. ஓகேங்களா, இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான ஒரு என்னது படிக்கக்கூடியதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கிறது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கோர் பண்ணலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக. எத்தனை 2021 2 கொஷின், 2022 2 கொஷின், 2024 எவ்வளோ கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னா வந்து 2 கொஷின் வந்து உங்களுக்கு கொஷின் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ அதுக்கடுத்து லாஸ்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸ்கவேஷன் அண்டு இன்ஸ்கிரிப்ஷன். ஓகேங்களா, ஆர்கியாலஜிக்கல் டிஸ்கவரிஸ் அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட்டில் பார்த்துருக்கோம் இல்லைங்களா, அதுதான். இது மட்டும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நிறைய படிப்போம். கிட்டத்தட்ட வந்து ஸோ ஒரு 54 ஆர்கியாலஜிக்கல் டிஸ்கவரி சைட்ஸ் வந்து பார்த்தோன்னா நீங்கள் இந்த வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா இருக்கும். ஓகேங்களா,
தமிழ்நாடு ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டோட வெப்சைட்டுக்கு போனீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 54 பிளேஸை வந்து பார்த்தீங்கன்னா வந்து பண்ணியிருப்பாங்க. அந்த 54 பிளேஸில் ரீசெண்டாக லாஸ்ட் 4 எங்கே பண்ணுறாங்க அது கரண்ட் அஃபேர்ஸில் இருக்குது. அது ஒரு வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி ரிமைனிங் இருக்கிறதுல ரொம்ப முக்கியமானது எதுவோ அதை மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து படித்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அரிக்கமேடு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கீழடி, இந்த மாதிரி முக்கியமாக எதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டோ அது மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 5 or 10 சைட்ஸ் மட்டும் வந்து என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா வந்து டீட்டெயிலாக A to Z இன்ஃபர்மேஷனை வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதை தாண்டி வந்து அவங்க கொஷின்ஸ் கேட்க மாட்டாங்க. இன்னும் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இது ரிலேட்டடாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் நீங்கள் என்ன பண்ணுங்கள், நல்லா வந்து பாருங்கள். அப்போ பார்க்கும்போதே உங்களுக்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து தெரிஞ்சிடும். ஓகேங்களா? அரிக்கமேடு, ஆதிச்சநல்லூர், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கீழடி, இதை தாண்டி மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா கொஷின் கேட்டது வந்து ரொம்ப ரேர். அதனால் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா வந்து ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுங்கள். இதை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்கவேஷன் அண்டு இன்ஸ்கிரிப்ஷனை பொறுத்த வரைக்கும் ஓகே. நிறைய பேர் இந்த இது மட்டும் இந்த சாப்டர் மட்டும் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணுறீங்க. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து ஹேண்டில் பண்ணணும். முக்கியமானதை மட்டும் படிங்க, எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து மண்டையில் ஏற்றிக்காதீங்க. ஓகேவா? ஸோ எக்ஸ்கவேஷன் அண்ட் இன்ஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 2021 எவ்வளோ கொஸ்டின் கேட்டிருக்காங்க, 1 கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து 2022 வந்து பார்த்தீங்கன்னா வந்து 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 2024 வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து 2 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து கலந்ததை தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி யூனிட் 4 வந்து பார்த்தீங்கன்னா வந்து மாற்றிருக்கிறாங்க. ஓகேவா? ஸோ அப்போது 2021 எவ்வளோ கொஸ்டின் வந்திருக்கு பாருங்கள், 46 கொஸ்டின் வந்திருக்கு. 2022 வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ கொஸ்டின் வந்திருக்கு வந்துன்னா 34 கொஸ்டின் வந்திருக்கு. 2024 வந்து பார்த்தீங்கன்னா வந்து 40 கொஸ்டின்ஸ். இது 2022 34 கொஸ்டின், 2024 வந்து பார்த்தீங்கன்னா வந்து 40 கொஸ்டின்ஸ். இதுக்கு முன்னாடி இது வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 8 இருந்தது. இப்போ என்ன மாற்றிருக்காங்க, யூனிட் 4 வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ மாற்றிருக்கிறாங்க. ஸோ இந்த ஆர்டர் தான், ஏன்னா அவங்க 40 கொஸ்டின் சொல்லிட்டாங்க இல்லைங்களா, அதனால் இந்த ஆர்டரில் தான் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் கொஷின்ஸ் உங்களுக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இதில் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி நீங்கள் கொடுக்க வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா வந்து திருக்குறள். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து படிச்சுக்கோங்க. முக்கியமான கோட்ஸ் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா படிச்சுக்கோங்க. அதற்கடுத்து ரிமைனிங் இருக்கக்கூடிய இந்த ஜஸ்டிஸ் அண்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டி, சோஷியல் ரிஃபார்ம், இயர்லி அஜிடேஷன், பிளேஸு, இயரு, உமன், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த 5 சாப்டர் படித்தா போதுமானது. ஈஸியாக உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா வந்து ஸோ கவர் பண்ணிட முடியும். ஆல்மோஸ்ட் பாதிக்கு பாதி வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதில் நீங்கள் என்ன பண்ணிடலாம், அந்த 5 சாப்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக கவர் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ வழக்கம் போல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதற்கான கொஷின்ஸை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்து கீழே ஸோ டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். ஸோ என்ன பண்ணுங்க அப்படின்னா டவுன்லோட் பண்ணிக்கிட்டு இந்த ஆங்கிளில் நீங்கள் வந்து படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஸோ இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம், நீங்கள் எவ்வளோ படிக்கிறீங்க அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா செகண்டரி தான். டெஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து போட்டு பாருங்கள். ப்ராக்டிஸ் மேக்ஸ் ஏ மேன் பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ ஸோ அந்த அளவுக்கு தான் உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா வந்து எக்ஸாமில் நல்ல ஸ்கோரே வந்து பார்த்தீங்கன்னா பண்ண முடியும். அதே மாதிரி கொஷினை வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கொஷினுக்கு 1 நிமிஷம் அப்படின்னா அந்த 1 நிமிஷத்தை கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒதுக்கி இப்போவே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. அவசரத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்து அவசரமாக பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பழமொழி ஒன்று இருக்கு இல்லையா, பதறிய காரியம் சிதறும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் தப்பு வரதுக்கான வாய்ப்புகள் தான் நிறைய அதிகமாகவே இருக்குது. ஓகேவா? அப்போது இப்போ இருந்தே என்ன பண்ணுங்கள், ஒரு நாளைக்கு 20 கொஷின் இல்லை 25 கொஷின் வந்து டெய்லி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தால் மட்டும்தான் அங்கே எக்ஸாமில் கண்டிப்பாக எந்த ஒரு பதட்டமும் இல்லாமல் ஒரு 150 நம்மளால் ஈஸியாக என்ன பண்ண முடியும் அப்படின்னா வந்து கிராக் பண்ண முடியும். ஸோ அதனால் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க. ஸோ பார்ட் 3 வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்துட்டோம். ஓகேங்களா? ஸோ பார்ட் 4, பார்ட் 5, பார்ட் 6 வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பார்ப்போம். ஸோ மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.